Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சேரா ஓம் ஜங்ஷன் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். அதிக டீல்கள், அதிக மகிழ்ச்சி. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட் எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி அவரோட இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அவரோட ஒரு ஹியூமன் சைடு, ஒரு இமோஷனல் சைடை வந்து ரங்கநாயகியா இருந்தனால மட்டும் என்னால பார்க்க முடிஞ்சது. இல்லை அலைப்பாயுதே அதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஆயுத எழுத்து, இதெல்லாம் அந்த சண்டை கோவில் அதெல்லாம் வந்து அப்படியே உருகி போனது அந்த மாதிரி இருக்கும். நாங்க வந்து இந்த அண்ணாமலை படத்துல வர மாதிரி ஒரு மொமெண்ட் உங்களுக்கு கேள்விப்பட்டோம். ஒரு தடவை துஷார் ஒரு மியூசியம்குள்ள போறாங்க, அந்த பொருள்லாம் தொடக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு பார்த்தா ரங்கநாயகி அதே பொருள்ல உட்கார்ந்து போற மாதிரி. நீங்க எந்த மியூசியம் போனாலும் பொருள்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் திங். நான் இப்ப யாருக்கு பில்டப் தரேன்? எனக்கா தரேன்? உங்களுக்கு தானே. இன்ஃபர்மேஷன் வாங்கி கேட்டுருக்காரு. கண்டிப்பா இந்த படம் நடிக்கிறப்போ நிறைய அவர் பண்ண இன்வென்ஷன் பத்தி இல்ல அவர் ஏதாவது சாதித்த விஷயங்கள் பத்திலாம் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதும் சரி இல்லாததும் நிறைய கேள்விப்பட்டிருந்தது. எனக்கு ஒரு விஷயத்தோட அவரோட ஜென்ரல் லைஃப் ஃபிலாசபி என்னன்னா, ட்ரை பண்றதுல எந்த இன்ஹிபிஷனுமே இருக்கக்கூடாது. அவர் ட்ரை பண்ணி இன்கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கும். அவர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஒரு வீடியோஸ் வந்து நம்ம எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். 24 hours சைனால ஒரு பில்டிங் கட்டி முடிச்சாங்க அப்படின்னு. அப்பவே வந்து 24 மணி நேரத்துல வீடு கட்டி முடிச்சிருக்காரு. டெல்லியில இருந்தேன். தமிழ் படம் வந்து ஆர்டரா வரும், ரீஜனல் லாங்குவேஜ். ஒரு தமிழ் படம் பார்க்க 3 மாசம் வெயிட் பண்ணோம். ஆமா, அப்ப தூர்தர்ஷன் மட்டும்தான். மெதுவா இந்த சேனல்ஸ் வர 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 இப்போ வந்து படத்தை நம்ம யாரடி நீ மோகினியில தனுஷ் வந்து ஒரு டாடா சுமோல ஏத்தி போட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலி டிராவலிங்கே இருக்கும். அது நீங்க யாராவது கூட்டு போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா வாங்க. ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியும். நானும் ஓட்டுவேன். வணக்கம் 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 வணக்கம். ஹாய் துஷாரா, லாங் டைம் நோ சி. எஸ், நல்லா இருக்கீங்களா? சொல்லல சார், ஃபேன் பாய் மொமெண்ட் டு ஒர்க் மோர் அப்படி ஒரு தான் பேசிக்கிறேன் சார் நானு. ஓகே தானே? நீங்க வித் ஒரு பர்மிஷன் நீங்க இனிமேல் எனக்கு எது சொன்னாலும் அவருக்கும் ஒரு தடவை சொல்லிடுங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்கும். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. லாங் டைம் நோ சி. என்ன சார் கோமாவே சொல்றாரு? உங்களுக்கும் ஹாய் சார். தேங்க்யூ. ஹாய். ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ பீங் இன் அ பார்ட் ஆஃப் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்றப்போ நம்ம நிறையா ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். கமர்ஷியலாக படங்களாக இருக்கட்டும், நம்ம ஃப்ளோவில் நிறைய நடிச்சிருப்போம். பட் ஜிடி நாயுடு மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் பர்சனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ அந்த கொடுத்த கேரக்டருக்கு நம்ம பயங்கர ஜென்யூனாக இருந்து அதுக்குள்ளே தான் நடிச்சிருந்துருக்க முடியும். டு ஸ்டார்ட் வித் வேணாம், நான் இங்கேருந்து போய்க்கிறேன் அப்படி அப்புறம் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் பாரு கருணாகரன் சார். ஏன்னா ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் இப்படி போகிறேன் சார், நான் இப்படி போகிறேன் நான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன கேரக்டர் யார் ரெப்ரசென்ட் பண்ணி நடிச்சிருக்கீங்க அந்த மீட்? நான் வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் சைடு, அந்த பிரிட்டிஷ் டைமில் நடக்கிற கதை. நான் ஒரு கலெக்டரோட பிஏ. நாங்கள்லாம் கலெக்டரோட டீம். இல்லை, ஒரு ஜெயராம் சார். ஸோ நாங்கள் வந்து அந்த டைமில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப அப்படியே நம்ம அந்த த்ரோ பண்ண முடியாது எல்லா டைலாக்ஸ். உங்களோட கவுண்டர் ஷோ ஏதோ அது லிமிட் தாண்டி போக முடியாது. ஆமாம், ஒரு ஸ்பெசிஃபிக் இது இருந்தது, பவுண்டரிஸ் இருந்தது. பட் எனி ரோல் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் வரும்போது ஃபர்ஸ்ட் நினைக்கிறது அதுதான், வி ஷுட் ஜஸ்டிஃபை தட் ரோல். அதை பண்ணதுக்கப்புறம் நம்ம வேற யாரையும் நினச்சி பார்த்துடக்கூடாது. நான் பர்சனலாக அதான் நினைப்பேன், இந்த ரோல் இவன் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது எனக்கு நான் ஆமாம். ஸோ அதனால பெஸ்ட்டாக பண்ணிடணுங்கிறதோட எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போவேன். அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஸோ டைரக்டர் இஸ் ஹாப்பி அண்ட் டீம் இஸ் ஹாப்பி. ஸோ ஓவர் டு ஆடியன்ஸ் இன்னும் 2-3 நாளில். ஸோ கண்டிப்பாக படத்துக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணேன். அந்த அவுட்புட்டும் நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப பர்சனலாக ஹாப்பி. ஸோ யாரும் சொல்ல மாட்டாங்க இவர் மட்டுமே பண்ணாதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதோட. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். ஓவர் டு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்கள் படம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஜெயராம் சாருக்கு வந்து நீங்கள் ஒரு பிஏ, இவர் ஒரு பிஏ, அப்படி வரும். ஸோ உங்கள் கேரக்டர் பற்றியும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஜெயராம் சாருக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், நாங்கள் 2 பேர் தான். யார் ரைட்டு யார் அது மாறிட்டே இருக்கும். அது ஓகே. எனக்கு வந்து இவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து ஒரு பெரிய ட்ரீம். இவங்களாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். அதில் நான் தான் ஃபேர்லி நியூ. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து எந்த ஒரு பார்ட் ப்ளே பண்ணாலுமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு நம்பரான ஒரு படம் அண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கலான மூவி.
அண்ட் இது நாளைக்கு வந்து நிறையா பேர் பார்க்க வேண்டிய படம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு குட்டி பார்ட் ப்ளே பண்ணது இட்ஸ் அ பிளெஸிங் அண்ட் இட்ஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பொதுவாக எல்லா கேர்ள்ஸும் குறிப்பாக 90s கிட்ஸ் எல்லாருமே சொல்கிறது மேடி சார், சூர்யா சார், இந்த நேம் ரேண்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து மேடி சாருக்கு பேரா ப்ளே பண்ணிட்டீங்க. மேபி கண்டிப்பாக நீங்கள் ஃபேனாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நானாவே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மேபி அவருக்கு பிடிச்ச படம் இது உங்களுக்கு? எனக்கு நல தமயந்தி பிடிக்கும், பிரியமான தோழி, அன்பே சிவம், அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டாண்டர்டா மின்னலே அலைப்பாயுதே அதெல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஆயுத எழுத்து, இதெல்லாம் அந்த சண்டை கோழி அதெல்லாம் வந்து அப்படியே உருகி உருகி போனது அந்த மாதிரி இருக்கும். பட் அந்த மேடி சாரை இங்க வேற மாதிரி பார்த்து நான் அவரோட வைஃபா ப்ளே பண்றேன், ரங்கநாயகியா ப்ளே பண்றேன் அப்படின்ற போது நிறைய பேர் எனக்கே மெசேஜ் ஐ எம் வெரி ஜெலஸ் ஆஃப் யூ, ஐ எம் திஸ், ஐ எம் தட் அப்படின்னுவாங்க. மேம் ஹீஸ் மை பிக் டைம் க்ரஷ்னுவாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ இவங்க நம்மள வாழ்த்துறாங்களா இல்லை நம்மள பேசுறாங்களா அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட நான் ஒர்க் பண்றது. ஓகே, ஸோ அந்த விஷயம் வந்து லாங் டைம் விஷயம் வந்து டிக் பண்ணியாச்சு. அதுவும் ஒரு நல்ல படம், நல்ல ரோல் அப்படின்றப்போ. ஏன்னா அந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி வந்து நீங்க அந்த வெஹிக்கிள் நேம் எனக்கு தெரியல, அதுல நீங்க வரப்பே பென்ஸ். ஓ அது ஓகே. ஸோ அதுல நீங்க வரப்பே தெரிஞ்சிருச்சு அந்த எதையோ சாதிச்ச ஒரு ஃபேஸ். ஓ அது சாதிச்ச மாதிரி இருந்துச்சா? பயந்துட்டு உட்காந்துருந்தேன் நான், இப்படி பிடிச்சிட்டு இருப்பேன் அவரை. ஓகே, ஆனா உண்மையாவே அது ரொம்ப, ஏன்னா 3 வீலர்ல அது ட்ரெயினால லைக் அவரு திருப்பும் போது அவர் கண்டிப்பா சேவ் பண்ணிடுவாரு, ஏன்னா அவர் ஹீரோ. ஆனாலும் நமக்கு ஒரு சின்ன பயம். போது ஐயோ அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த வீடியோ ஃபுல்லாவே நான் அவர் இப்படி பிடிச்சிட்டு தான் இருப்பேன். அது வந்து என்ன சொன்னீங்க? ஸோ இட் இஸ் ஃபன், அதெல்லாம் செம்மையா இருந்தது. ஓகே, நாங்க வந்து இந்த அண்ணாமலை படத்துல வர மாதிரி ஒரு மொமெண்ட் உங்களுக்கு கேள்விப்பட்டோம். ஒரு தடவை துஷார் ஒரு மியூசியம்குள்ள போறாங்க, அந்த பொருள்லாம் தொடக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு பார்த்தா ரங்கநாயகி அதே பொருள்ல உட்கார்ந்து போற மாதிரி. நீங்க எந்த மியூசியம் போனாலும் பொருள்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் திங். நான் இப்ப யாருக்கு பில்டப் தரேன்? எனக்கா தரேன்? உங்களுக்கு தானே. இன்ஃபர்மேஷன் வாங்கி கேட்டுருக்காரு. இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க துஷாராவை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி ஏதாவது வரும். நான் அதனால தான் சொல்றேன், எல்லா மியூசியம்லயும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரையோ போட்டு அடிக்கிறது என்ன அடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு நிறைய கேஜிஎஃப்ல வர மாதிரி ஒரு சரி சரி ஓகே ஃபைன். ஆமாங்க, ரொம்ப செம்மையா எல்லா கோட்டையும் அழிங்க. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ரஜினி சார் அருணாச்சலம் மூமெண்ட் அப்படியே எனக்கு டு பி ஹானஸ்ட் உண்மையாவே அந்த மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போயிட்டு ஒரு லைஃபே ஒரு ஃபுல் சர்க்கிளா வரும், திருப்பி கோயம்புத்தூர்லேயே போய் அங்கேயே நடிப்பேன் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு அது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நடிக்கிறப்போ நிறையா அவர் பண்ண இன்வென்ஷன் பற்றி இல்லை அவர் ஏதாவது சாதிச்ச விஷயங்கள் பற்றிலாம் ஸ்கிரிப்டில் இருக்கிறதும் சரி இல்லாததும் நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்பேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டான ஏதாவது ஒரு விஷயம் அவர் பண்ணது? எனக்கு ஒரு விஷயத்தோட அவரோட ஜென்ரல் லைஃப் ஃபிலாசபி என்னன்னா, ட்ரை பண்ணுறதுல எந்த இன்ஹிபிஷனுமே இருக்கக்கூடாது. அவர் ட்ரை பண்ணி இன்கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அதை பற்றி யோசிக்காம அதை வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் கான்ஃபிடென்ஸை அடுத்த டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரிலன்ட்லெஸ் பர்சியூட் வந்து எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஐ திங்க் இன்னைக்கு நம்ம ஓலா ஊபர்னு சொல்லிட்டு இருக்கோம், இதோட ஒரு கான்செப்ட் அவர் அப்பவே ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டார். அதெல்லாம் இந்த ஓட் மிஷினும் ஏதோ பண்ணதா எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அது பட் இன்னைக்கு நடைமுறையில் இல்லைல்ல அது அவர் பண்ணது, அதுக்கான அப்ரூவல் கிடைக்கல. ஒரு இவிஎம்மா மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஓட் ரெக்கார்டிங் மெஷின் ஒன்னு பண்ணிருக்காரு. பட் அதுக்கான விதை அவர் போட்டது, அது பண்ணது. ஸோ உங்களுக்கு சார் நீங்க அவர் பண்ணதுல ஏதாவது? அவர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஒரு வீடியோஸ் வந்தா நம்ம எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். 24 ஹவர்ஸ்ல சைனால ஒரு பில்டிங் கட்டி முடிச்சாங்க அப்படின்னு. அப்பவே வந்து 24 மணி நேரத்துல வீடு கட்டி முடிச்சிருக்காரு. 24 ஹவர்ஸ்ல பண்ணி அவர் விவி கிரி அவரை வச்சு இனாகிரேட்டும் பண்ணிருக்காரு. அந்த போர்ஷன் தான் படத்துல வருது. ஸோ 24 ஹவர்ஸில் அந்த டைமில் அதுக்கான ஒரு கான்க்ரீட்டு இல்லை ரெடிமேட் ஸ்ட்ரக்சரை வச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. இன்னொன்று அவரோட இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேமேன், ஒரு நார்மல் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு இன்னோவேஷன்ஸ் எல்லாமே. மோட்டராக இருக்கட்டும், மோட்டர் அவர் தான், எலக்ட்ரிக் மோட்டர் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ மோட்டர் இஸ் பிஹைண்ட் மல்டிபிள் டிவைஸில். இன்றைக்கும் மோட்டர் இல்லாமல் லிஃப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அவரோட இன்னோவேஷன்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் பீப்புள், சேலஞ்சிங் பீப்புள், அவங்களுக்கு போய் அடையணும்னு இருந்திருக்கு அவரோட நோக்கம். கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த காலத்துல கப்பல்லே யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் வர முடியாம வார்ல மாட்டிக்கிட்டு அங்கேருந்து யூகே, இந்த மாதிரி அவரோட லைஃப் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சிங்.
அவரை இறந்துட்டாருன்னு நினச்சிட்டாங்களாம். மியூசியமில் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது. குழந்தை பிறந்த 1 இயர் வரைக்கும் வர முடியல. ஸ்டக் இன் வார் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஏன்னா ஃபோன் கிடையாது. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலாம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் சில ஜெர்மன் ஃபேமிலிஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்னமும் ஜிடி நாயுடு சார்ஸ் ஃபேமிலி இஸ் இன் டச் வித் அந்த ஜெர்மனியில் ஹெல்ப் பண்ணவங்களோட டச்சில் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெகசி அவர் பின்னாடி இருக்கு. எனக்கு ஒரு சயின்டிஸ்டாக தான் நினச்சேன். படம் பண்ணும்போது மியூசியம் போனேன். அதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டாக்கும். ஹீஸ் எ ஹீரோ. பியாண்ட் அ சயின்டிஸ்ட், ஒரு ஒரு ரெவல்யூஷனரி ஹீரோ. கோயம்புத்தூர்காரருங்கிறது நமக்கு ஒரு அடிஷ்னல் பெருமை. ஸோ எல்லாருமே கோயம்புத்தூரா? அவர் இல்ல கோயம்புத்தூர் நீங்க அவர் கோயம்புத்தூர் அதுல additional இவங்க பெருமை. சொன்னாங்க, இல்ல, சத்யராஜ் சார் நான் சொன்னாங்க. வளர்ந்தது இல்ல, அதான் யோசிச்சேன், ஒருவேளை casting கோயம்புத்தூர்ல இறங்கி யாரெல்லாம் கோயம்புத்தூரோ பாருங்க. தமிழ்நாட்டுல நம்ம அப்படின்னு- கோயம்புத்தூர்னா ஓகே, அப்படி சொன்னீங்க. வந்திருக்கா அப்படின்னு அதாவது யோசிச்சேன், சொல்றேன். இல்லையே அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். ஓகே துஷார் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி நிறைய விஷயம் அவரோட யோசனை எல்லாம் இருக்குல்ல. ஒருத்தவங்க ஒரு ராக் பாட்டம் ஹிட் பண்ணும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் இப்படியெல்லாம் எப்படி அவர் யோசிச்சிருப்பாரு. அவரோட டாக் டாக்ஸ் கட்டியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. டாக்ஸா? தெரியுதா? அந்த மாதிரி இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு ஒரு வே அவுட், ஒரு ஆன்சர் அதை கண்டுபிடிச்சு அது இப்படி பண்ணா இப்படி ஆகும் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவா ஒரு தாட் இருக்குல்ல. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. அண்ட் நான் சொல்ற மாதிரி அவரோட ஒரு ஹியூமன் சைடு, ஒரு இமோஷனல் சைடை வந்து ரங்கநாயகியா இருந்தனால மட்டும் என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி அவரோட இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அவரோட இன்னொரு சைடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து என்னால இந்த படத்துல ஒர்க் பண்ணனால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ படத்தோட ட்ரெய்லர் போறப்போ ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் ராக்கெட்னு போடுறப்பயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வரும், ப்ரெஷரும் இருக்கு உங்க டீமுக்கு. லைக் அந்த மாதிரி நம்ம ஒரு சேம் ப்ராடக்ட் கொடுத்தாகணும். ஸோ அதனுடைய விஷயத்தை வந்து நம்ம வந்து அந்த 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 லெகசி நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுவும் திரும்பி ஒரு ஹிட் கொடுக்கணும், இதுவும் ஃபுல்லாக எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணுன்றப்போ அந்த ப்ரெஷர் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ப்ரெஷர் என்றைக்குமே என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பிளெஸிங் தான் அது. அது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறோம். நம்ம என்றைக்குமே நம்மளோட ஹெட்டில் வந்து அந்த ஸ்டாண்டர்டை நம்ம வந்து சர்பாஸ் தான் பார்ப்போமே தவிர அட்லீஸ்ட் அது மேட்ச் பண்ணும், இல்லை அதை தாண்டி போகணும். ஸோ எங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்ததுன்னா கிருஷ்ணா சாரோட ரிசர்ச் வந்து ஃபினாமினலாக இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் டெக்கோட ரெடியாக வச்சுருந்தார். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸும் நம்ம உள்ளே கூப்பிடும்போது அவங்களுக்கு அதை காமிக்கும் போது அவங்களுமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதுதான் ஸ்டாண்டர்ட், பட் அவங்களுக்குமே இதை நான் தாண்டி பண்ணணும், அதுதான் அவங்களோட ரெஃபரன்ஸ். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க, இதான் உங்களோட பேஸ் எக்ஸ்பெக்டேஷன், பட் நான் இதை தாண்டி எப்படி கொடுக்குறது அவங்க யோசிச்சாங்க. ஸோ அப்படி ஒரு டெக்னீஷியன் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் வந்து நல்லா தானே வரும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம், பட் அது ஆடியன்ஸ் ஜட்ஜ் பண்ணி எங்களுக்கு என்ன லவ் கொடுக்கணுமோ அவங்க கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இன்னைக்கு நம்ம டெக்னிக்கலி நிறைய பிரில்லியண்டான விஷயங்கள் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. டெலிவிஷனாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், ஒரு ஒரு லைக் ஒரு டேபான ஒரு வடிவமாக இன்னைக்கு வந்திருக்கு. பேப்பர் ஒர்க் இல்லாமல் நம்ம அதுலேயே எல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பர்சனலாக உங்களுக்கு வந்து இருக்கிற டெக்னாலஜி ஏதாவது ஒன்று, இது வந்து எனக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ஜினியரிங், இது எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா அது என்னது உங்களுக்கு? Obviously எல்லாருக்கும் செல்போன். ஆமாம், ஆக்சுவலி ஃபோன் தான் நான் சொல்லுவேன். பார்த்தேன் சார், இன்டர்வியூ நடுவில் நீங்கள் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணது, அதுவும் துஷார இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறப்ப ஃபோன் எடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணதை நான் பார்த்தேன் சார். நான் வந்து அவர் எனக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஃபோன் செக் பண்ணி 7 மணிக்கு ஷூட்டு. சீக்கிரம் முடியுங்கண்ணா, சீக்கிரம் முடிங்க, இந்த பையன் ரொம்ப முகம் போடுறான். எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க. சூப்பர் சார், நல்ல டீம் தெரியுது. சூப்பர். செல்போன் ஈஸியாக முடிச்சிட்டானா? அவளை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அவர் அடுத்து டெக்ஸ்ட் பண்ண கிளம்பிட்டாரு. ஓவர் ஆயிடுச்சு. எனக்குமே செல்போன் தான். இங்க பாருங்க, இது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இந்த பக்கத்து மிஸ்டர் பீன் மாதிரி பார்த்து ஜஸ்டிஃபிகேஷன் தரேன். நாங்கள லாஸ்ட் பெஞ்சஸ், எனக்குமே செல்போன் தான். அதுக்கு ஒரு உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பிடிக்கல தானே இந்த இன்டர்வியூ? No, no, no. ஓகே, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. மேப்புங்க. மேப் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். இப்போ அவர் அதுவே cell phone தானே சொல்லுவாரு மேப். அதுமே செல்போன் தானே இருக்கு. ஆமா சார். இல்ல நிறைய இருக்கு. எனக்கு வந்து வூப் பேண்ட் இருக்குல்ல, இப்போ புதுசா ஃபிட்னஸ் பேண்ட் வூப்னு புதுசா சொல்லிட்டு. வந்திருக்கா? ஆமா. ஸோ அதுல உங்களோட ரெக்கவரி, உங்களோட எல்லாமே பார்த்துக்கலாம். VO2 மேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்ட்ரெயின் எவ்வளோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய நம்ம டே டு டே ப்ராடக்ட்ஸே வந்து இப்போ டிவிலேருந்து என்னோட ஹேர் கர்லர் டைசன் வரைக்குமே வந்து யூனோ எவ்ரிவேர் டெக்னாலஜி இஸ் தேர். ஒரு இப்போ ஏஐ இஸ் ஆல்சோ டெக்னாலஜி அப்படின்ற போது லைக் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. அந்த எல்லாமே காலத்துல நம்ம- நம்ம பிறந்திருந்தா தான் நம்மளுக்கு தெரியும் எது இல்லாம நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்னு. சேட்டலைட் டிவி நான் வந்து சின்ன வயசுல 3 மாசம் வெயிட் பண்ணுவோம். டெல்லியில இருந்தேன். தமிழ் படம் வந்து ஆர்டரா வரும், ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ மலையாளம், தூர்தர்ஷன்லயா? தூர்தர்ஷன்ல LMNO PQRST தெலுங்கு வருமா தமிழ் வருமாங்கிறது கன்ஃபியூஷன்ல இருப்போம்.
அதுக்கப்புறம் தமிழ் ஒரு தெலுங்கு வரும். ஒரு தமிழ் படம் பார்க்க 3 மாசம் வெயிட் பண்ணணும் டெல்லியில. ஆமா, அப்ப தூர்தர்ஷன் மட்டும்தான். மெதுவா இந்த சேனல்ஸ் வர 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 இப்போ வந்து படத்தை நம்ம நிறுத்தலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன படம் வேணாலும் பார்க்கலாம், பாதியில் நேரத்துல வேற அந்த பார்க்கலாம். மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே ஸோ இது வந்து நான் ஜிடி என்னோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாருக்குமே இன்னைக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இது ப்ரீவியஸ் இன்டர்வியூல நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பைக் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், அது எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர இனி வரைக்கும் லைஃப் லாங் நம்ம நாளைக்கு என்ன வண்டி வாங்கினாலும் இந்த முதல் வண்டி வாங்கினது வந்து பயங்கர ஞாபகமாக இருக்கும். ஏன்னா ஜிடி நாயுடு சார் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் பைக் ஒரு பிரிட்டிஷ் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் ஹோட்டல் வெயிட்டராக ஒர்க் பண்ணி வாங்கினதா படித்தோம். டீம் கொடுத்துருந்தாங்க, ஒரு 8 பக்கம் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிருந்தோம் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வாங்கின வெஹிக்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட கனடி கொண்டா. அவர் ஆக்டிவாக்கு அப்கிரேட் ஆனாரு, அந்த வண்டி எனக்கு வந்துருச்சு அப்படியே. ஸோ அந்த டைமில் 16 இயர்ஸ் தாண்டினாலே ஒரு லைசன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப் டு ஒரு 80 சிசி ஒரு லைசன்ஸ் இருந்தது, இருக்கான்னு தெரில எனக்கு. ஸோ அந்த லைசன்ஸ் வாங்கி நான் ஃபர்ஸ்ட் ஓட்டின வண்டி கனடி கொண்டா. ஸோ அது என்றைக்குமே எனக்கு ஸ்பெஷல் தான். சார் அவங்களோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எனக்கு ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணதுன்னா நம்ம வீட்ல ஒரு அம்பாசிடர் இருந்தது. எனக்கு அது வந்து எப்படின்னா இந்த அப்பவே நீங்க அந்த மாதிரி கல்பனாவா இருந்தீங்க. யாரடி நீ மோகினில தனுஷ் வந்து ஒரு டாடா சுமோல ஏத்தி போட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலி டிராவலிங்கே இருக்கும். அங்க ஃப்ரண்ட்லயும் ஒரே சீட்டு தான், கேப் இருக்காது, பின்னாடியும் ஒரே சீட் தான். அதுக்குள்ள ஒரு 10 பேர் ஏறி உட்காந்து போறது வந்து அந்த கியர் இங்க சைட்ல இருக்கும்ல. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேவரட். அந்த கார் இன்னும் நம்ம வீட்ல இருக்கு. ஸோ நம்ம லைக் ப்ராப்பர் ரன்னிங் கண்டிஷன்ல சில Maintain பண்ணி ஆமா பக்காவா ஆமா வச்சிருக்கீங்க. அது ரொம்ப ஸ்பெஷலான வண்டி எனக்கு. இது நீங்க சொன்ன ரீச் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சர்ச் பண்ணுவாங்க உங்க ப்ரொஃபைல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வண்டியோட ஒரு ரீல் போட்டு அது ஆக்சுவலி நான் பண்ணலாம். I'll do it. அது அது போட்டு நீங்க யாராவது கூட்டு போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா வாங்க. ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட நான் தெரியாது. ஓட்டுவேங்க. ஷோரா ஓகே சரி. ஏகே ரேசிங்லாம் அப்ளை நானும் பண்ணுவேன். ஓட்டுவேன். குறுக்க ஏன் நீங்க ஏன் வரீங்க? நான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. என்ன மேம் உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே. அவரு பரவாயில்ல, அவரும் பின்னாடி உட்காந்துக்கலாம். நீங்க எப்படி மியூசியம்ல பார்த்து அந்த காருக்கு போனீங்களோ நான் அப்கிரேட் ஆயிக்கிறேன். உங்க ரீல்ஸ் எல்லாம் லைக் பண்ண நானு போய் கமெண்ட் எல்லாம் பண்ணி நீங்க ரிப்ளைவே பண்ணல. சாரி, உங்க இது ஐடி கொடுங்க போகும்போது. பிளாக் பண்ணிடுவீங்க. எதுக்கு எதுக்கு நான் ஏன் சொல்லணும்? அழகா சரி உங்க டிராவல் பிக் எல்லாம் பார்த்து செகண்ட் ஸ்லைடு எல்லாம் மென்ஷன் பண்ணி. இல்ல சத்தியமா பிளாக் பண்ண மாட்டேன், நான் ஃபாலோ பண்றேன் உங்களை. ஸ்வீட் கேர்ள் தெரியும் எனக்கு. அம்பாசிடர் கார்ல போய் ரீல்ஸ் போடுறோம். கண்டிப்பா போட்டு நான் டிஜிட்டலா பதிவு பண்ணிட்டேன். கூட்டு போய் ஆகணும். 100% போலாம். கரகன் சார் அன்னைக்கு உங்களுக்கு வேற படம் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வேற படத்தோட ஷூட் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் வண்டி கேள்வி கேட்பீங்கன்னு ப்ரிப்பேர்டா இருக்கேன். அதை தவிர எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன் அப்படின்றாரு. டைம் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, பிஎஸ்சி சாம். ஸோ அது மறக்க முடியாது. அப்புறம் +2ல டிவிஎஸ் 50. அப்புறம் பைக்கும் அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. ஃபைனலாக கார் ஃபர்ஸ்ட் அப்பா தான் டெலிவரி எடுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வண்டி. சூப்பர். சூரியவம்சம் கதை மாதிரி சைக்கிள் தான் சொல்லிட்டீங்க. சொல்லலாம்னா அந்த ஏங்க, அதுக்காக ஸ்கூல் என்ன அவர் சைக்கிள் ஸ்கூலுக்கெல்லாம் போக கூடாதுங்க. இந்த ட்ரைசைக்கிள்லாம் போக கூடாது. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நொங்கு வண்டி எல்லாம் சொல்லலாம்ல. டயர் ஓடி போனோம் சொல்லலாம். என்னென்னமோ பண்ணிருக்கோம். ஓகே சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ காலையிலேயே வச்சிருந்திருக்கலாம் அமித்ஷா. காலையிலே கிளம்பி இருப்பீங்க. அதானே பிளான் பண்ணிட்டீங்க. ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது வண்டி ஏதாவது மிச்சமா இருக்கா சொல்றதுக்கு? இல்ல இப்போ இப்போதைக்கு அவ்வளவுதான். வேற இல்ல. ஸோ அதை தாண்டி வந்து இவரோட இன்வென்ஷன் தாண்டி பர்சனல் லைஃபா இன்ஸ்பயர் ஆன ஏதாவது ஒரு விஷயம் அவர் இது பண்ணது? ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க இவங்க 2 பேர் மட்டும். அது ஏதாவது ஒரு விஷயம் பர்சனல் லைஃபா அவர் பண்ண இல்ல சாதனை. அதுதான் அவரு யோசிக்கிற விதம். நம்ம வந்து அடி வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து மூலையில உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த மனுஷன் ஒண்ணு யோசிச்சிருப்பாரு. அது படத்துல இருக்கு. அது எப்படி அவர் யோசிச்சாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. சோ அது ஒரு பெரிய லேர்னிங்காவே இருந்தது. அந்த காலத்துல எப்படி இப்படி யோசிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் வாஸ் வெரி ஃபேசினேட்டிங். சோ அந்த விஷயம் ரொம்ப இன்ஸ்பைரிங். சரி, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்பலேருந்து உங்க இயரிங்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். கடையில சாரி கடையில ஓகே. ஏங்க சும்மா ஏதோ முடிக்க சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி போன் எடுத்துட்டு போறீங்க? நான் அதை ஏதாவது வாங்கி யாருக்காவது கொடுப்பேன். நான் இல்ல அவங்களுக்கே கொடுப்பேன் வேற. ஆனா அவங்க சூப்பரான பதில் ஒன்று சொன்னாங்க. எங்க வாங்குனீங்க? தேங்க்யூ அமெத்திஸ்ட் ஸ்டோர். தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஓகே, ஸோ இந்த படத்துல நீங்க பாட்டா இருக்கிறது ஆஸ் அ ஃபேன் பாயா ஒரு லேமான ஒரு ஆடியன்ஸா எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ வந்து கருணாகரனா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், துஷார் எல்லாருமே ஒரு வருஷனா நாங்க பார்த்துருக்கோம். பட் இன்டு ஜிடிஎன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்துல அந்த கெட்டப்புக்கும் அந்த கேரக்டருக்கும் நீங்க எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்கன்றதை பார்க்க நாங்க விருப்பப்படுறோம். August 7th தியேட்டர்ல போய் மறக்காம பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you. All the best.
Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சேரா ஓம் ஜங்ஷன் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். அதிக டீல்கள், அதிக மகிழ்ச்சி. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.